ஓம் குருவே துணை ஸ்ரீ வராகமிகிற ஜோதிட பயிற்சி மையம் வழங்கும் அஸ்ட்ரோ ஆன்லைன் கள்ளக்குறிச்சி யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது. ஐயா, நம்முடைய ஸ்ரீ வராகமிகிற ஜோதிட பயிற்சி மையத்தினுடைய 31வது ஜோதிட கருத்தரங்களை எண்கணித ரகசியங்கள் என்ற தலைப்புல அற்புதமா பேச வந்திருக்கிறார் நம்முடைய சங்கராபுரம் கூட்டையை சேர்ந்த நம்முடைய பழம்பெரும் ஜோதிடர். கிட்டத்தட்ட பிரசன்னத்திலே கிட்டத்தட்ட 36 பிரசன்னத்துக்கு மேல தெரியும். ஜோதிடத்துலையும் தெரியும். ஜோதிடம், எண்கணிதம், கைரேக அத்தனை விஷயத்துலையுமே பின்னி படுத்தெடுக்கக்கூடிய ஜாதகர் ஐயா அவர்களுக்கு முன்னாடி பொறுத்து உங்களுக்கு சார்பாக வரவேற்கிறோம். ஒரு கைகள் நல்லா குறிப்பிட்டு வச்சிங்க, அவங்க நல்லா இருக்கும். நிறைய விஷயங்கள் ஐயா சொல்லலாம். இந்த வராகமிகிற ஜோதிட மையத்திற்கு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் திரு ஏழுமலை அவர்களுக்கும், இந்த வராகமிகிற ஜோதிட மையத்தினுடைய ஆசிரியர்கள் வெள்ளையன் சீனிவாசன் ஐயா அவர்களுக்கும், மற்றும் இங்கு வந்திருக்கும் அனைத்து ஜோதிட வல்லுநர்களுக்கும் எனது மனமார்ந்த இந்த மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜாதகத்தில் இல்லாத ஒரு வித்தையை இந்த எண்கணிதம் செய்யும் அந்த ஒரு திறமை தான் உங்ககிட்ட நான் வெளிப்படுத்த வந்திருக்கிறேன். ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் 6, 8, 12 கிரகம் இருந்தாலோ, லக்னாதிபதி கெட்டு இருந்தாலோ, இல்லை லக்னாதிபதி நீச்சம் பெற்று இருந்தாலோ, அவருடைய பிறந்த தேதிக்கு ஏற்ப அவருடைய ஜாதகத்துக்கு ஏற்பதான் ஒவ்வொருடைய பெயரும் அமையுது அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்ம ஜாதகத்துல என்ன நிலையில இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு பெயரும் நமக்கு அமைஞ்சிருக்கிறது. முன்னோர்களும் அப்படி அடிப்படையில தான் இந்த பெயர் அமைக்கிறாங்க. அப்ப ஏகப்பட்ட பெயர்கள் இன்னைக்கு நிலையில ஜாதகம் நல்லா இருந்தும் அந்த பெயரால வாழ்க்கை கெட்டு இருக்குது. ஜாதகம் சரியில்லைன்னா அந்த பெயரால வாழ்க்கையில அந்த ஜாதகர் ஜெயிச்சிருக்கிறார். அதுல நானும் ஒன்று. ஏன் இதை சொல்ல வர அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த எண்கணிதம் என்பது இன்னைக்கு ஒன்றும் பிறந்ததில்லை. கிட்டத்தட்ட பல நூற்றாண்டுகளுக்கு முன்னவே இந்த எண்கணிதம் பிறந்திருக்கு. இதுல என்னன்னா, ஒலி சப்தங்கள் அப்படின்ற ஒரு தாரக மந்திரம் தான் இதுல இருக்கக்கூடிய நிலை. அந்த ஒலி சப்தங்கள் எப்படி எப்படிலாம் ஒரு மனிதனுக்கு அமையுதோ அந்த நிலையில தான் இந்த பெயர் ஜொலிக்குது அப்படின்றத தெள்ள தெளிவா சொல்லிடலாம். அப்ப இந்த பெயர் ஒலிகள் சரியில்லாம இருக்கிறதால அவருடைய குணங்களும் அந்த சரியில்லாத நிலைக்கு ஆளாக்குது. அப்ப ஒரு சில பெயர்கள் இன்னைய நிலையில ஜெயிக்க மாட்டுது அப்படின்றத தெள்ள தெளிவா புரிஞ்சுக்கணும். ஏன் அதை திருப்பி திருப்பி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நாமெல்லாம் ஒரு ஜோதிடர்கள். அப்ப நம்ம 4 பேருக்கு ஒரு வித்தையை கொடுக்கணும், அவங்க அறிவாற்றலை பெருக்கணும், அவங்க அறிவுத்திறனை கொண்டு வரணும், அவங்களை முன்னுக்கு கொண்டு வரணும். நாம சொல்றதெல்லாம் அவங்களுக்கு பழிக்கணுன்றதுக்காக தான் இந்த இறைவன் நமக்கு ஜோதிடன்ற ஒரு கலையை தெரிய வச்சிருக்கிறாங்க. எல்லாரும் ஜோதிடர் ஆக முடியாது, அதே போல எல்லாரும் ஜோதிடரா போய் சொல்லவும் முடியாது. ஆனா நமக்கு ஒரு கலையை இது மேல நாட்டத்தை கொடுத்து, இந்த கலையை நீங்க கற்று 4 பேருக்கு நல்லதுன்னு சொல்லுங்க, நீங்க நல்லா இருங்க அப்படின்னு தான் அந்த ஜோதிடத்துறை. அதுல நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணும்போது நிறைய ஜாதகங்கள் இன்னைக்கு சரியில்லாம தான் இருக்கு. கிட்டத்தட்ட அவங்கவுங்க கர்மாவுக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க ஜாதகம் அமையுது. இதை நம்ம வெளிப்படையா சரி பண்றதுக்கு தான் இந்த எண்கணிதம் சொல்லியிருக்கிறேன். கிட்டத்தட்ட இந்த எண்கணிதத்துல 31 கிளாஸ் இது வரைக்கும் நடந்திருக்குது. இந்த 31 கிளாஸ்ல ஒரு 10 கிளாஸ் ஆவது இந்த எண்கணிதத்தை எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இன்னமும் இதுக்கு முடிவுலாம் கிடையாது. இந்த எண்கணிதம் என்பது முடியாத ஒன்று. ஜோதிடமே ஒரு முடியாத ஒன்று தான். ஏன்னா கலையை கத்துக்கினே இருக்கலாம், இன்னும் கத்துக்கலான்ற எண்ணம் தான் வருமே தவிர, நான் ஜோதிடத்தை முழுமையா கத்துக்கணும்னு சொல்றவங்க இந்த பூமியில யாரும் கிடையாது. இதுதான் இங்க இருக்கிற ரகசியம். அப்ப இந்த எண்கணிதம் எப்படி ஒரு மனிதனுக்கு வேலை செய்யுது அப்படின்னு சொன்னா, உங்க பெயர் அளவுல உங்களுடைய பெயர் அடிப்படையில நீங்க கணக்கு பார்க்கும்போது அந்த பெயர் வேலை செய்யுது. அப்ப பெயருடைய நிலையில 1ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி பிறந்தவங்க மட்டும் குறியில பெயர் வச்சுக்கணும். நல்லா புரிஞ்சுங்க. 1ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதியில பிறந்தவங்க மட்டும் குறில் பெயர். குறில் பெயர்னா ஒற்றை வரியில இருக்கக்கூடிய பெயர். ராம், ஜெய்வின், இப்படி
ஒற்றை வரிகள் உள்ள பெயர்ல குறில்ல பெயர் அஜித், அமர், இப்படி பெயர்ல கொடுக்கக்கூடிய நிலையில பெயர் வைக்கிறோம். ஆனா அந்த பெயர் கூட ஒலி சப்தம் சரியா இருக்கும். இப்ப ரன் அப்படின்ற ஒலியோ, எஸ்ஹெச் ஐ அப்படின்ற ஒலியோ, டிஹெச்ஐ டிஇஇ அப்படின்ற ஒலியோ, அதுக்கடுத்தது எண்டு ரன்னு அந்த மாதிரி ஒலியோ பெயர்ல மகேந்திரன், ராஜேந்திரன், ராமச்சந்திரன், இந்த எண்டுன்ற பெயரும் ரன்னுன்ற பெயரும் இந்த மாதிரி ஒலி வராம, அதுக்கு அடுத்தது பெயர்ல தன் டன்னு ஒரு முடிவு வரக்கூடிய பெயர்கள் அந்த மாதிரிலாம் வராம, பெயரை கேட்கும் போதே அந்த பெயர் ஒலி சூப்பரா இருக்கக்கூடிய பெயரா இருக்கணும். தீ என்ற ஒலிலாம் வராம, முடிவுல தீ என்ற ஒலி பெயர்ல வரக்கூடாது. இப்படிலாம் நீங்க பெயரை நல்ல நிலையில அமைக்கும் போது வாழ்க்கையில கட்டாயமா ஜெயிக்கலாம். 10ஆம் தேதியில இருந்து மற்ற எந்த தேதியில பிறந்தாலும் இரட்டைப்படை இடத்துல பெயரை வச்சுக்கலாம். இது இந்த எண்கணிதத்துல இருக்கிற ரகசியம். இதுல ஒவ்வொரு ஜாதகத்தையும் நம்ம எப்படி பெயர் அமைக்கலாம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 1, 5, 9 இந்த கிரகங்கள் எப்படி இருக்குது, நம்ம பிறந்த தேதியினுடைய அந்த கூட்டு எண்ணு விதி எண் எந்த நிலையில இருக்குது, அதுக்கு அந்த நம்பருக்கு எந்த கிரகம் நம்ம ஜாதகத்துல நல்லா இருக்குது, அதுக்கடுத்து நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு 2வது தனதார நட்சத்திரம் அது என்ன நட்சத்திரம், அது எப்படி இருக்குது, இந்த மாதிரிலாம் நீங்க பார்த்து பெயரை அமைக்கலாம். ஏன்னா இது நிறைய நீங்க கத்துக்கிட்டாதான் பெயரை நீங்க அமைக்க உங்களால முடியும். இதுல நிறைய அனுபவம் வேணும். ஜோதிடத்தை விட எண்கணிதத்துல நிறைய அனுபவம் இருந்தாதான் பெயர் அமைக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு நம்பரும் ஒவ்வொரு வேலையை செய்யுது. அப்ப இந்த ஒவ்வொரு நம்பரும் ஒவ்வொரு வேலையை செய்யும் போது இதுல எப்படிலாம் நம்ம இந்த பெயரை நம்ம அமைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது, இந்த 1, 10, 19, 28 இந்த தேதியில இருக்கிற பெயர்ல பார்க்கும்போது அவர் என்ன செய்வார்னா, கோபம், வேகம், ஆணவம், பிடிவாதம், மது இந்த மாதிரி செயலெல்லாம் அந்த எண்ணங்கள் போய் விடும். அதுக்கு தகுந்த மாதிரி இல்லாத பெயரை அமைக்கும். அப்ப அந்த பெயர் ஒரு ஆளுமை பெயர். அப்ப ஆளுமை எண். அப்ப அது அதிகாரம் படைக்கிற எண். அப்ப அது அந்த குணாதிசயத்துல அவர் இருப்பார். 1ஆம் தேதி பிறந்தவரோ, 10ஆம் தேதி பிறந்தவரோ, 19ஆம் தேதி பிறந்தவரோ, 22ஆம் தேதி பிறந்தவரோ இப்படிதான் இருப்பார். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பெயரை அமைக்கணும். இந்த 2ஆம் தேதி பிறந்தவங்க, 11ஆம் தேதி பிறந்தவங்க, 20ஆம் தேதி பிறந்தவங்க, 29ஆம் தேதி பிறந்தவங்கலாம் எப்படி இருப்பாங்கன்னா, பணம் சார்ந்த விஷயங்கள், லட்சாதிபதி ஆகணும், பெரியாளா ஆகணும், நல்ல வருமானம் ஈட்டணும், நல்ல பணக்காரன் ஆகணும், 4 பேருக்கு வசதி ஆகணும் அப்படின்ற எண்ணங்கள் அதிகமாக உதயமாகும் சந்திரனுடைய ஆதிக்கம். அப்ப இந்த 2, 11, 20, 29 தேதியில பிறந்தவங்க இப்படித்தான் இருப்பாங்க அப்படின்றத நல்லா முடிவு பண்ணிக்கங்க. 3ல இருக்கிறவங்க, 12ல இருக்கிறவங்க, 21ல இருக்கிறவங்க, 30ல இருக்கிறவங்க எல்லாம் வாத்தியாரா இருப்பாங்க, குருமார்களா இருப்பாங்க, குருவுக்கு ஒப்பான செயல்லாம் செய்யறவங்களா இருப்பாங்க. ஆனா கஞ்சத்தனமா இருப்பாங்க. நீங்க வேணா பாருங்க, எல்லா வாத்தியாரும் நாமெல்லாம் கொஞ்சம் ஜாலியா செலவு பண்ணுவோம், யோசனை பண்ணி செலவு பண்ணுவாங்க வாத்தியாருங்களாம். ஏன்னா அவங்க குரு அந்த பணத்தை எப்படி மிச்சப்படுத்தி எப்படி பெரிய ஆள் ஆகணும் அப்படின்றதுல எங்க செலவு பண்ணலாம், எங்க செலவு பண்ணக்கூடாத கஞ்சத்தனம் அவங்ககிட்ட இருக்கு. 4, 13, 22, 31 இந்த தேதியில பிறக்கிறாங்க. அவங்க ராகுனுடைய ஆதிக்கத்துல பிறந்தவங்க. ஆனா இந்த ராகு என்ன செய்யணும், பிரம்மாண்டமான பேச்சு, பிரம்மாண்டமான வார்த்தை, பிரம்மாண்டமான செயலை செய்யும். அது நமக்கு துரோகியாவும் இருக்கும். நீங்க நிறைய 4ஆம் தேதி, 13ஆம் தேதி, 22ஆம் தேதி, 31ஆம் தேதி பிறந்தவங்க கிட்ட எச்சரிக்கையாதான் நீங்க பேசணும், யோசனை பண்ணி தான் பேசணும். எச்சரிக்கை நம்ம கூடவே இருக்கும், நமக்கு தான் அது துரோகம் செய்யும். இது 4ஆம் தேதி. ஒரு செல் நம்பர்ல 3 தடவை 4 வந்தா ஆக்சிடென்ட் ஆகும். நல்லா புரிஞ்சுங்க. அதே போல 4 அதிகமா நீங்க தொடர்ந்து பாக்குறீங்கன்னா ஏதோ இடத்தில் வருதுன்னு அர்த்தம். இதெல்லாம் ரகசியம் தான். அப்ப 4ஆம் நம்பர் என்பது
ஆளுமை திறன் இல்லாம அதிக சுத்துறது, பிரம்மாண்ட பேச்சு பேசுறது, அது ராகுவினுடைய ஆதிக்கம், அது துரோகத்தை செய்யறது. இந்த 5/5/14/23 பிறந்தவங்க இவங்க புதன் ஆதிக்கத்தை சேர்ந்தவங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா குடும்பத்துக்காகவே கஷ்டப்பட்டு கடனாளி ஆகுவாங்க. இந்த 5/14/23 தேதியில பிறந்தவங்க கடனாளியா இருப்பாங்க. 6/15/24 பிறக்கிறவங்க அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா புத்திசாலியா இருப்பாங்க, நல்ல கவர்ச்சியா பேசுவாங்க, கதை அந்த சொற்பொழிலாம் வந்து சிறப்பா பேசுவாங்க, நகைச்சுவையா பேசுவாங்க, இதெல்லாம் புத்திசாலித்தனத்தோட நடந்துக்குவாங்க. 6/5/24 அது வந்து சுக்கிரனுடைய ஆதிக்கம். இந்த 7ஆம் தேதி 16ஆம் தேதி 25ஆம் தேதியில பிறக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா வேதாந்தம் பேசுவாங்க, வித்வாந்தம் பேசுவாங்க, சோம்பேறியா இருப்பாங்க. அவங்கதான் சாமியாருங்க. நல்லா உடம்பெல்லாம் நல்லா இருக்கும், சூப்பரா பட்டையை போட்டுக்கிட்டு கொட்டையை கட்டிக்கிட்டு சோறு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு உக்காந்துருப்பார். அவர் போய் உழைக்க முடியாது. அவர் என்ன கேட்டாலும் ஓம் நம சிவாய சொல்ல மாட்டார், ஓம் சிவாய நமன்வார். சிவாய நமன்னா அவர் சன்னியாசி, நம சிவாயனா அவன் குடும்பஸ்தன். அந்த ஒரு நிலையில தான் சிவாய நம அப்படின்னு சொன்னா சன்னியாசி, நம சிவாயன்னு சொன்னா குடும்பத்தினுடைய நலம் சேர்க்கிறவர், அவர் குடும்பாதிபதி. அதுக்குதான் எல்லாருமே சிவாய நமன்னு சொல்லாம நம சிவாயான்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றோம். ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லுங்க அப்படின்றோம். அதுக்கு அடுத்தது 8ஆம் தேதி அப்படின்னு பிறக்கிறவங்க, 17ஆம் தேதி பிறக்கிறவங்க, 26ஆம் தேதி பிறக்கிறவங்களாம் கடவுள் பக்தி அதிகம் உள்ளவங்க, பிடிவாதம் உள்ளவங்க, ஜெயிக்கணுன்ற வெறித்தனம் உள்ளவங்க, ஓடிக்கினே இருக்கிறவங்க. அவங்கெல்லாம் வந்து சனி பகவானுடைய ஆதிக்கத்துல இருக்கிறவங்க. நியாயத்துக்கு மட்டுமே நிறைய பாடுபட்டாலும் அந்த சேர்க்கையினுடைய நிலையில ஒரு செயலை போய் அவங்க வீணா செஞ்சுக்குவாங்களே தவிர போராட்டமான வாழ்க்கையை சந்திப்பாங்க. இது 8ஆம் தேதி பிறந்தவங்க, 17ஆம் தேதி பிறந்தவங்க, 26ஆம் தேதி பிறந்தவங்க. அப்ப கடவுள் பக்தி உள்ளவங்க. 9ஆம் தேதி 18ஆம் தேதி 27ஆம் தேதி பிறந்தவங்க ரொம்ப ஆளுமை திறனோட போலீஸ், இராணுவம், மிலிட்ரி, டாக்டர் இந்த மாதிரி இல்ல தொழில இறங்கி அவங்க செய்யறவங்களா இருப்பாங்க, தைரியசாலியா இருப்பாங்க. அப்ப அவங்க ரொம்ப தைரியம், ரொம்ப மிடுக்கான வேலைகள் அப்படின்றதெல்லாம் இந்த 9, 18, 27 தேதியில பிறந்தவங்க இருப்பாங்க. இதெல்லாம் நீங்க தெளிவா எடுத்துக்கணும். இப்படி பார்க்கும்போது தான் ஒரு பெயரை நம்ம எந்த மாதிரி கொண்டாடலாம். செவ்வாதிக்கம். அப்ப இந்த ஜாதகத்துல இப்படி இந்த 9 கிரகத்துக்கும் 9 நிலையை நம்ம படைச்சு வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்ல வரோம். அப்ப இந்த ஜாதகத்துல நீங்க உங்களுடைய செல் நம்பர்லாம் கனெக்ட் பண்ணி பாருங்க. யாருடைய செல் நம்பர்ல 6ஆம் நம்பர் இருக்குதோ அந்த செல் நம்பர் பணம் வரும். எந்த ஒரு 6 இருந்தாலும் 6 இல்லாத செல் நம்பர்ல பணம் வராது. இது முதல்ல புரிஞ்சுக்கங்க. இல்ல நம்பர்ல ஏதோ ஒரு 6 இருந்தா போதும். இப்ப 96, 86, 56 இப்படி ஏதாவது ஒரு 6 அதுல இருக்கணும். அந்த 6 இருந்தா அது பணம் வரும். ஆனா அந்த செல் நம்பர் ஒவ்வொரு மனிதனுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு போன வீடியோல நான் நிறைய பேசியிருக்கிறேன். அதை திருப்பி தடவை ஒரு விதம் பார்த்துக்குங்க. ஏன்னா செல் நம்பர் ஒரு மனிதனுக்கு முக்கியம். இன்னைக்கு ஜாதகமே நல்ல நிலையில இருந்தாலும் இந்த செல் நம்பர் உங்களை வீணாக்குது. ஜாதகத்துல இன்னைக்கு சுக்கிரன் வலுவான நிலையில இருந்தாலும் இந்த செல் நம்பர் உங்களை கடனாளி ஆக்குது. ஏன்னா 98ல ஒரு பெயர் வருது, ஒரு நம்பர் வருதுன்னா அவர் கட்டாயமா கோர்ட்டு கேஸ சந்திப்பார். நம்பர் 98 புரியுதுங்களா? அந்த மாதிரி ஒரு நம்பர். இந்த மாதிரி ஒவ்வொரு நம்பரும் 13ஆம் நம்பர்ல பெயர் வருதுன்னா அவர் காதல்ல போய் மாட்டுவார். இதெல்லாம் அந்த நம்பர்ல கடக்கூடிய ரகசியம். அது அந்த இடத்த பொறுத்து. ஏன்னா 5 டிஜிட்டா பிரிச்சுக்கிட்டீங்கன்னா 2 டிஜிட் உங்களுடைய குணம், அடுத்த 2 டிஜிட் வந்து உங்க குடும்பம், அடுத்த 2 டிஜிட் வந்து உங்க தொழில், அதுக்கு 2 டிஜிட் வந்து உங்க வருமானம், சொத்து, அதுக்கு அடுத்து 2 டிஜிட் வந்து குழந்தைகள். இதுதாங்க அந்த செல் நம்பர்ல இருக்கிற ரகசியம். இதை நீங்க பயன்படுத்தும் போது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அப்ப நாம எந்த மாதிரிலாம் வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னாக்கா உங்க ஏடிஎம் பின் நம்பரை நல்ல நம்பரை ஆக்கிடும். ஒவ்வொருத்தருடைய பிறந்த தேதிக்கும் லக்கி நம்பரை பார்த்து
அது எந்த நம்பர் நமக்கு லக்கி நம்பர் அப்படின்னு தேர்ந்தெடுக்கணும். எங்கள் வீடியோவில் நிறைய இடத்துல எல்லாத்துக்கும் இந்த லக்கி நம்பரை சொல்லியிருக்கிறோம். அவங்க தேதிக்கு தகுந்த மாதிரி லக்கி நம்பரை அதை பார்த்து எடுத்துக்கங்க. ஏன்னா திருப்பி திருப்பி அதை சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட 10 வீடியோவுக்கு மேலே போயிருக்குது. அப்போ நம்ம என்னன்னா பொதுவாக வளம் தரும் எண்கள் அப்படின்னு சொன்னா இப்ப நான் சொல்லக்கூடிய எண்கள்லாம் குறிச்சு வச்சுங்க. இந்த வளம் தரும் எண்கள்னா 10, 19, 28, 37, 46, 55, 64, 73, 82, 91, 46, 55, 77, 51, 100. இதெல்லாம் உங்களுக்கு வளம் தரும் எண்கள். அப்ப இந்த வளம் தரும் எண்கள் நம்ம இதெல்லாம் நம்ம பிறந்த தேதிக்கு ஒப்பிட்டு பார்த்து இதுல செல் நம்பர் நீங்க தேர்ந்தெடுக்கலாம். உங்க கூட்டு எண், உங்க பிறந்த தேதியுடைய கூட்டு எண்ணுக்கு எது லக்கி நம்பரோ அதை டோட்டல் பண்ணியும் அந்த செல் நம்பரை நீங்க எடுக்கலாம். அதே போல உங்களுடைய ஏடிஎம் பின் நம்பரும் நான் சொல்லக்கூடிய நம்பர்ல வர மாதிரி பண்ணிக்கணும். அதாவது 41 86, 64 21, இந்த மாதிரி 11 11, 11 06, இந்த மாதிரி நம்பர் எல்லாம் அதாவது 48 8 8 8 8, 46 6 6 6 6, இந்த மாதிரிலாம் ஏடிஎம் பின் நம்பர்லாம் நீங்க பயன்படுத்தும் போது நல்ல மாற்றத்தை காண முடியும். ஏன் அதை சொல்ல வரேன்னா, பாசிட்டிவ் திங்கிங் வேணும். ஒரு மனிதனுக்கு நாம கட்டாயமா ஜெயிப்போம் அப்படின்ற ஒரு முதல் கணக்கை நீங்க எடுத்துக்கணும். ஏன்னா எப்பயுமே காலையில ஏஞ்சா ஒரு 5 வார்த்தையோ 4 வார்த்தையோ ரெகுலரா வச்சுங்க. நான் இன்று நல்ல முறையில் சிறப்பாக செயல்படுவேன். எனக்கு இன்று பணம் வந்து கொண்டே இருக்கிறது. என் தொழில் சிறப்பாக நடந்து கொண்டே இருக்கிறது. எல்லா விதத்திலும் நான் சிறந்தவனாகவே இருந்து கொண்டிருக்கிறேன். எங்கும் வெற்றி, எதிலும் வெற்றி, எனக்குத்தான் வெற்றி. இந்த மந்திரத்தை ரெகுலரா ஒரு 11 முறை சொல்லி இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றின்னு சொல்லுங்க. உங்க 2 கையும் பாருங்க, உண்மையிலேயே அந்த பொழுது நல்லாவே இருக்கும். இது ஒரு தாரக மந்திரமா வச்சுங்க. பாசிட்டிவ் திங்கிங். நான் எல்லாத்துலயும் ஜெயிப்பேன், எனக்கு தன வருமானம் வருது, நான் நல்ல நிலையில இருக்கிறேன், இப்படிலாம் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே இந்த வாழ்க்கை உயரத்துக்கு நல்ல நிலை கிடைச்சிரும் அப்படின்றத நீங்க நல்லபடியா புரிஞ்சுக்கலாம். இதுக்கு அடுத்தது, சார் எனக்கு பணமே வரல, ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொன்னா, இந்த பணவள கலைக்கு கிட்டத்தட்ட 1 லட்சம் டிப்ஸ் இருக்குது. ஒன்றும் இல்லை, 1 லட்சம் டிப்ஸ். அதுல நீங்க பயன்படுத்துற விதங்கள் பல. அதுல இப்ப நாம சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 10 ரூபா நோட்டை எடுத்து அந்த 10 ரூபா அந்த வெள்ளை பகுதியில கட்டம் போட்டு, நீங்க பச்சை கலர் இங்கில இல்ல சிகப்பு கலர் இங்கில எது வேணாலும் 9 கட்டமா ஆக்கிங்க. அதை 9 கட்டமா போட்டு 8 1 6 மேலக்கிற கட்டம், அடுத்த கட்டத்துல 3 5 7, கீழக்கர கட்டத்துல 4 9 2 6, ரெண்டாவது கட்டத்துல 3 5 7, மூணாவது கட்டத்துல 4 9 2. இதை ரவுண்ட் பண்ணி அந்த சதுரமா போட்டுட்டு அதுல ஒரு வசம்பு எடுத்து அது கூட சுத்தி சகப்பு நூலால கட்டி, ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே ஆகர்ஷிய ஆகர்ஷிய தனப்பிரதாயை நமக அப்படின்னு சொல்லி நீங்க உங்க ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே மகாலட்சுமியே ஆகர்ஷிய ஆகர்ஷிய தனப்பிரதாயை நம அப்படின்னு சொல்லிட்டு உங்க பாக்கெட்ல வைக்கலாம், உங்க மணி பர்ஸ்ல வைக்கலாம், உங்க கல்லா பெட்டில வைக்கலாம். 1 மாசத்துக்கு ஒரு முறை அந்த பணத்தை மாத்திட்டு வேற பணம் மாத்திக்கலாம். அந்த வசம்பை எடுத்து பயன்படுத்திக்கலாம். இல்லை நம்ம யூஸ் பண்ணோம்னா தண்ணியில கூட போட்டுடலாம். இல்லை அதை வசமா பயன்படுத்துறதுக்கும் வச்சுக்கலாம். நம்ம அரிக்கறிக்கு அதை வச்சுக்கலாம். இது மாதிரி நீங்க செயல்படும் போது நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய மாத்திக்கலாம். அப்படி மாத்தினீங்கன்னா இன்னும் நல்ல விசேஷங்கள் கிடைக்கும். இதெல்லாம் பணத்துக்கு உண்டான ரகசியங்கள். ஏன்னா அதே போல
சார் எனக்கு பணப்பிரச்சனையாவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டீங்கன்னா ஒரு 5 அமாவாசை தேர்ந்தெடுத்துங்க. எனக்கு பணப்பிரச்சனை தீரணும். ஆமா, எனக்கு பணம் பிரச்சனையாவே இருக்குது, எனக்கு பண பிரச்சனையாவே இருக்குது, பணம் எனக்கு பிரச்சனையாவே வர மாட்டுது அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் 5 அமாவாசை. ஒரு 5 அமாவாசையில முதல் அமாவாசையில 108 1 ரூபா காயின் எடுத்துங்க. எடுத்துக்கிட்டு நீங்க போய் கிழக்கமா நின்று, ஆமா, ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நம, இந்த ஆற்றில் தண்ணீர் வற்றாதது போல் என் வீட்டில் செல்வம் வற்றாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லி அந்த 108 காயினை அழகா நீங்க தூக்கி தூக்கி உங்க பின்னால போடுங்க. அந்த ஓடுற தண்ணியில போட்டுட்டு நீங்க என்ன பண்ணுங்க, குளிச்சுட்டு அந்த கட்டிக்கிற துணியை அவுத்து விட்டுட்டு எடுத்துன்னு போற துணியை உடுத்திக்கிட்டு அங்க பக்கத்துல இருக்கிற எந்த ஆத்தங்கரையில இருந்தாலும் அங்க இருக்கிற கோயில்ல சாமி கும்பிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு எல்லாமே கிழக்குமா நின்று பண்ணுங்க. அந்த மாதிரி பண்ணும்போது அந்த ஃபர்ஸ்ட் அமாவாசை, அடுத்த 2வது அமாவாசைக்கு 54 காயின், இதே ப்ராசஸ் தான். 3வது அமாவாசைக்கு 27 காயின், 4வது அமாவாசைக்கு 9 காயின், 5வது அமாவாசைக்கு 3 காயின். இந்த மாதிரி நீங்க பயன்படுத்தி முடிச்சுட்டு வந்தீங்கன்னா அன்னையிலிருந்து உங்களுக்கு பண பிரச்சனைகள் கட்டாயமாக இருக்காது. இதெல்லாம் செல்வத்தை மீட்டக்கூடிய ரகசியம். ஏன்னா ஒரு மகாலட்சுமிய நம்ம தாரை வாத்து தண்ணீரை வாத்து தாரையா கேட்கிறோம் தனத்தை. அப்ப ஒவ்வொரு நாளும் தனம் பணம் தினம் தினம் வசி வசி, நம்ம கிட்ட தனம் பணமும் தினம் தினம் வசி வசி அப்படின்னு சொல்லும் போது நீ யாருக்கு பணம் கொடுத்தாலும் அந்த பணத்தை வாழ்த்தி தனம் பணம் தினம் தினம் வசி வசின்னு சொல்லி என்னுடைய தேவையை பூர்த்தி செய்தது போல் அவருடைய தேவையை பூர்த்தி செய்து எனக்கு பல மடங்காக வரணும்னு சொல்லி நீங்க வேண்டி கொடுங்க, உங்களுக்கு வரும். இதெல்லாம் உங்களுக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு எண் கணிதங்கள் தான். ஏன்னா இந்த எண் கணிதம் என்பது ஒரு பெரிய அபாரான சக்தி. நான் சொல்ல வரது என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாருடைய பெயர்லையும் சிக்கல் தான். அப்போ ஒவ்வொரு பெயரையும் நீங்க சரிப்படுத்தி ஆராய்ச்சி செயல்படுத்தும் போது இந்த ஜாதகம் ஜெயிக்கும். இதை தான் நான் எல்லாருக்கும் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு இந்த எண்கணித ரகசியங்கள் என்பது ஒரு பெரிய பொக்கிஷம். இதை நீங்க நிறைய பயன்படுத்துறதுக்கு தெரிஞ்சு அதை பயன்படுத்தி பாருங்க. ஏன்னா நம்பிக்கைத்தான் வாழ்க்கை. இப்ப நான் பாருங்க, இந்த இடது கையில 1 9 9 6 2 1 1 4 7 எழுதின வரேன். இது கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமா எழுதுறேன். நான் இங்க கிளாஸ் அந்த 6 மாசமா எழுதுறேன். 6 2 1 1 4 7 இந்த நம்பரை பச்சை கலர் பேனாவால பச்சை கலர்ல எழுதும் போது டெஃபினெட்லி பணம் வரும். ஒரு 11 நாளைக்கு மேல இது பணம் வர ஆரம்பிச்சிடும். 11 நாள் வரைக்கும் எதுவும் தெரியாது. நீ வேணா எழுதி பாரு. 1 9 9 6 2 1 1 4 7. ஆமா, இது எல்லாம் சொல்லக்கூடிய எண்கள் தான். இது நான் புதுசாவும் கடைபிடிக்கல. ஆனா வேலை செய்துன்றத சொல்ல வர நம்பிக்கை. ஒரு எண்கள் கட்டாயமா ஆளுமை திறன் கொண்டதா இருக்குது, அந்த நம்பிக்கை நல்லாவே இருக்குது அப்படின்றத தெளிவா சொல்றதுக்கு தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறோம். இதை நம்பி செய்யுங்க அப்படின்னு சொல்றோம். அதே போல இந்த சார் 1 9 9 6 2 1 1 4 7 பச்சை கலர்ல எழுதிங்க. இப்ப சார் இந்த எண்கள்லாம் மொத்தம் 108 எண்களும் 108 பலனை கொண்டது. இல்ல சார், இப்ப எனக்கு என்னன்னா எனக்கு தொழிலே நடக்க மாட்டுது, இந்த தொழில் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, வரமாட்டுது அப்படின்னு சொல்றவங்க எல்லாருமே உங்க அலுவலகத்துல ஒரு சாட்டு ஒண்ணு வாங்கி அந்த சாட்டுல பிளஸ் குறி போட்டு அதுல மேலே 22 கீழே 22 இந்த 2 பக்கத்துல 22 போட்டு என்னுடைய தொழில் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது, பக்கத்துல 2 22 22 22 22 இத மாதிரி போட்டு என் தொழில் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது, தினமும் வருமானம் வந்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லி அந்த சாட்டை மாட்டுங்க, ஒரு ரவுண்ட் போட்டு. இத மாதிரி நீங்க மாட்டும் போது ஒரு 4 இடத்துல மாட்டி வைங்க.
உண்மையிலே உங்களுக்கு ஒரு ஆளாவது வருவான். இது நிலை. சார் எனக்கு நினைச்சது நடக்கணும் அப்படின்னு சொல்றீங்கன்னா, ஆமா, நினைத்தது நடக்க எனக்கு இது வேணும் அப்படின்னா 32 அப்படின்ற எண்ணெய் இதே போல பிளஸ் குறி போட்டு இந்த 32 நீங்க இந்த காரியம் எனக்கு ஜெயிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பிளஸ் போட்டுங்க. பிளஸ் அவ்வளவுதான். இப்ப இதுல பிளஸ் அதாவது பிளஸ் வந்து இந்த மாதிரி போடுங்க. எப்படி போடுங்க? இதுல வந்து நீங்க இந்த 32 32 32 32 இந்த மாதிரி நீங்க பயன்படுத்தும் போது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நிலை கிடைக்கும். இதுக்கு அடுத்தது சார் எனக்கு வியாபாரம் நல்லா ஆகல அப்படின்றவங்க 12ஆம் நம்பரை பயன்படுத்துங்க. கூட்டம் வரத்துக்கு 22, நினைச்ச காரியம் நடக்கிறதுக்கு 32, வியாபாரம் ஆகிறதுக்கு குருதான் 12. இந்த 12ஆம் நம்பரை நம்ம பயன்படுத்தும் போது வியாபாரம் ஆகும். அடுத்தது 16ஆம் நம்பரை பயன்படுத்தும் போது 6 லாபம் வரும். அடுத்தது எனக்கு திடீர் லாபம் வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 20ஆம் நம்பரை பயன்படுத்தலாம். இது எப்படிலாம் பயன்படுத்தலாம்னா அதுக்கு வித்தையை சொல்லித்தரேன். எப்படின்னு கேட்டீங்கன்னா இது மட்டும் கிடையாது. இந்த 20ஆம் நம்பரை இதுல எழுதி வச்சுக்கலாம். அடுத்தது இந்த 16ஆம் நம்பரை இதுல எழுதி வைக்கலாம். இல்லைன்னா இப்ப நான் போட்ட மாதிரி ஒரு தண்ணி பாட்டில்ல அந்த 20ஆம் நம்பரை பிளஸ் குறி போட்டு அந்த தண்ணியை குடிச்சா திடீர் லாபம் வரும். 16 குடிச்சனாக்கா லாபம் வரும். இதெல்லாம் நீங்க தண்ணியா பயன்படுத்தலாம். அத சொல்லுங்க. அந்த மாதிரி நிலை இதெல்லாம் உங்களுக்கு வேலை செய்யும். அதே போல நீங்க பிரியாணி இலையில எழுதி எரிச்சாலும் வேலை செய்யும். அன்னன்னைக்கு இந்த 32 எழுதி என்னுடைய தொழிலில் வருமானம் வந்து கொண்டிருக்கிறது எழுதினாலும் சிகப்பு கலர்ல எழுதி அதை எரிச்சாலும் வேலை செய்யும். ஏன்னு சொல்லிக்கிட்டா எண்களுக்கு வலிமை அதிகம் அப்படின்னு திருப்பி சொல்றேன். இப்ப நான் சொன்னேன்ல இந்த மாதிரி சொல்லக்கூடிய நம்பர்லாம். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு காரிய வெற்றி வரணும், ஜெயமாவணும்னா நம்பர் 29, அதாவது சாரி 26. 29 செல்வம் இழுக்கக்கூடிய. சார் இப்ப எனக்கு கல்யாணமே நடக்கலன்னு உங்க பையனுக்கு கேட்டீங்க. உங்க பையனுடைய கல்யாணம் நடக்கல அப்படின்னு சொல்லும் போது உங்க பையனுக்கு அந்த 20ஆம் நம்பரை எழுத சொல்லுங்க. சுக்கரமேட்டுல நம்பர் 20 கல்யாணத்துக்கு. கல்யாணம் நடக்கலன்னு சொல்றாங்கல்ல, அந்த 20ஆம் நம்பரை எழுதி எனக்கு திருமணம் நல்ல பெண் கிடைத்து நடந்து விட்டதுன்னு கரெக்டா டெய்லி ஒரு நாளைக்கு 20 முறை எழுதிட்டு வர சொல்லுங்க நோட்டை போட்டு. இந்த மாதிரி தொடர்ந்து எழுதும் போது கட்டாயமா அந்த கல்யாணங்கள் நடக்கும். ஏன்னா செயல்படுத்தி பார்க்கணும். இப்ப நாம செயல்படுத்தினாலும் உங்களுக்கு சொல்றோம், இதை நீங்க செயல்படுத்தணும்னு தான் சொல்றோம். அதே போல பெண்களுக்கு திருமணம் நடக்க நம்பர் 45 எழுதிக்கீங்க. நம்பர் 45 வந்து பெண்களுக்கு திருமணம் நடக்கும் அப்படின்றத சொல்றோம். அதே போல உங்களுக்கு படிக்கிறதுக்கு 32 எழுதிக்கீங்க. 32 அந்த படிப்புக்கு நல்ல எண், அதுதான் நினைத்த காரியத்தை நடத்தி கொடுக்கிற எண். அப்ப படிப்புக்கு செயல்படலாம். எல்லா காரியத்துக்கும் 32 பயன்படுத்தலாம். அது விக்கிரமாதித்யனுடைய 32 படியினுடைய நம்பர். அது ஏன்னா அது நிறுவனத்துக்கு தான் பெயர் வைக்கக்கூடாது, மற்றதுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம். இதெல்லாம் இந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ரகசியங்கள். அப்ப நமக்கு நல்ல ஒரு நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு லைஃப் இதுல கிடைக்கும். அடுத்தது சார் எங்களுக்கு எல்லா காரியத்திலும் நாங்க ஜெயிக்கணும், பெரிய வெற்றியாளனா ஆகணும் அப்படின்ற இந்த எண் கணிதம் எப்படி செயல்படுது அப்படின்னா 1, 10, 19, 28 தேதியில பிறந்தவங்க. ஆமா, இந்த தேதியில பிறந்தவங்க ஒரு பச்சை கலர் கயிறு எடுத்து, நல்லா கேட்டுங்க, ஒரு பச்சை கலர் கயிறு எடுத்து என்னத்தை நினைச்சு செயல்படுத்துறியோ அத 51 முடிச்சு டாட் போடணும். இன்று எனக்கு என் தொழில் நல்ல வருமானம் வந்து கொண்டிருக்கிறது. 1 இதே வார்த்தைய 51 முறை போட்டு அந்த கயிறை உங்க வலது கையில 48 நாளைக்கு தொடர்ந்து கட்டிக்கிட்டீங்கன்னா
அந்த வருமானம் வரும். அடுத்தது அதே போல டாட் போட்டு திருப்பியும் அந்த கயிறை கட்டிக்கலாம். 48 ஒரு நாள் வரையும் மாத்திக்கலாம். இல்ல உங்களுக்கு அப்படி இல்லைன்னா இன்னும் குறைச்சி கூட 27 நாளைக்கு கூட ஒரு தடவை மாத்திக்கலாம், உங்க விருப்பம். ஆனா இது 1/10/19/28 தேதியில பிறந்தவங்களுக்கு, 2/11/20/29 தேதியில பிறந்தவங்களுக்கு வெள்ளை கலர் கயிறு, 20/29 பிறந்தவங்களுக்கு வெள்ளை கலர் கயிறு. இதை நீங்க பயன்படுத்தி அந்த 51 முடிச்சு போட்டு பாருங்க. ஏன் இதை சொல்ல வந்தேன்னா, ஒரு பையன் குடிச்சுக்கிட்டே இருந்தான். அந்த பையனுடைய பிறந்த தேதிக்கு அந்த கயிறை எடுத்து என் பையன் மது அருந்துவதை நிறுத்தி விட்டான்னு சொல்லி 51 முடிச்சு அந்த பையனுடைய கயிறுல கட்டி வச்சிருக்கு. அந்த பையன் உடவேல அந்த கயிறை மட்டும் அவுக்காதப்பான்னு சொல்லி அவங்களுக்கு வேற விதமா கட்டி விட்டாங்க. அவனுக்கு தொழில் வரும், பணம் வரும்னு. இன்னைய வரைக்கும் அணுக்கல, அவன் தண்ணி சாப்பிடுது. ஏன்னா நம்பிக்கையா செயல்படுத்ததான் சொல்ல வரேன். அதே போல 3/12/21/30 தேதியில பிறந்தவங்க ஆரஞ்சு கலர் கயிறு எடுத்து 21/30 ஆரஞ்சு கலர் கயிறு எடுத்து ஒரு 51 முறை டாட் போட்டு கட்டுங்க. 4/13/22/31 தேதியில பிறந்தவங்க நீல கலர் கயிறு எடுத்து 51 டாட் போட்டு கட்டுங்க. 5/14/23 4/12/13/22/31 4/13/22/31 இது நீல கலர். 5/14/23 இது வெள்ளை கலர். 5/14/23 வெள்ளை கலர். 6/15/24 பச்சை கலர். 7/16/25 வெள்ளை கலர். 8/17/26 நீல கலர். 17/26 நீல கலர். 9/18/27 சிகப்பு கலர். இந்த மாதிரி நீங்க பயன்படுத்தும் போது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நிலை கிடைச்சிரும். சரி சார், அடுத்தது இந்த தேதியில இன்னும் என்ன சார் செய்யலாம் அப்படின்னாக்கா, 1/10/19/28 தேதியில பிறந்தவங்க 1 கிராம் தங்கமாவது உங்க மணிப்பர்ஸ்ல வச்சுக்கோங்க. 1/10/19/28 தேதியில பிறந்தவங்க 1 கிராம் தங்கமாவது உங்க மணிப்பர்ஸ்ல ஒரு காயினா வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா தினமும் பணம் வரும். 2/11/20/29 தேதியில பிறந்தவங்க வெள்ளி காசு எடுத்து வாங்கி வச்சுக்கோங்க, சின்ன காயின். இது போல வைக்கும் போதும் பணம் வரும். அடுத்தது 3/12/21/30 இவங்க என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, மஞ்சள் கலர் பேப்பர்ல குங்குமத்தை மடிச்சு உங்க மணிப்பர்ஸ்ல வச்சுக்கோங்க. அப்படி வைக்கும் போதும் உங்களுக்கு பணம் வரும். ஏன்னா இதெல்லாம் அன்றாட பயிற்சி. அதே போல 4/13/22/31 பிறந்தவங்க மிளகை எடுத்து மடிச்சு ஒரு 4 மிளகு எடுத்து மடிச்சு பாக்கெட்ல வச்சுக்கோங்க. 5/14/23 இந்த தேதியில பிறந்தவங்க ஏலக்காயை 5 எடுத்து மடிச்சு வச்சுக்கோங்க. 6/15/24 பிறந்தவங்க லவங்கப்பட்டையை எடுத்து 2 மடிச்சு வச்சுக்கோங்க. 7/16/25 பிறந்தவங்க கை கடிகாரம் மெட்டல்ல போடுங்க. இந்த 7/16/25 பிறந்தவங்க கை கடிகாரத்தை மெட்டல்ல போடுங்க. 8/17/26 பிறந்தவங்க மயில் இறகை எடுத்து உங்க மணிப்பர்ஸ்ல ஒரு பேப்பர்ல வச்சு 26 மயில் இறகை வச்சு உங்க பாக்கெட்ல வச்சுக்கோங்க. அடுத்தது 9/18/27 பிறந்தவங்க குங்குமப்பூ வாங்கி மணிப்பர்ஸ்ல வச்சுக்கோங்க. இப்படிலாம் நீங்க பயன்படுத்தும் போது உங்களை தேடி அந்த பண ஈர்ப்பு விசை உங்களை அடையும். ஏன்னா ஒவ்வொரு தேதிக்கும் நான் கொடுத்துருக்கிறேன். அவங்க தேதிக்கு, பிறந்த தேதிக்கு, இல்லை உங்க ஃப்ரெண்டுகளுடைய நண்பர்களுக்கு எந்த தேதியில பிறந்துக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நீங்க சொல்லலாம். இதெல்லாம் நீங்க செயல்படும் போது ஒரு நல்ல நிலையை கட்டாயமா அடையும் அப்படின்னு இந்த ஜாதகத்துல சொல்லலாம். அப்படின்னு இந்த ஜாதகத்துல இருக்கக்கூடிய எண்கணிதத்தில் இருக்கக்கூடிய ரகசியம். அதுக்கு அடுத்தது
ஒரு எண்கோண கண்ணாடி, ஒவ்வொரு வீட்லயும் ஒரு எண்கோண கண்ணாடி செஞ்சு 88 அப்படின்ற எண்ணை சிகப்பு கலர்ல எழுதி ஒரு பேப்பர்ல நடுவுல ஒட்டி உங்க காலில் மாட்டுங்க. 8 சார் நான் மாட்டியிருக்கிறேன், எங்க வீட்டுல கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமாவே இருக்குது, யாரு வேணாலும் சரி. 88 எண்கோண கண்ணாடி, பாகுவா எந்திரம், எண்கோண கண்ணாடி 8 கோணத்துல இருக்கும். அந்த 8 கோண கண்ணாடிய ரெடி பண்ணி எந்த சைஸ்ல வேணாலும் இருக்கலாம். 1 அடிக்கு 1 அடியா வைக்கலாம், 1/2 அடிக்கு 1/2 அடியா வைக்கலாம். இல்ல அவங்க போட்டோகிராஃப்ல சொன்னா அவங்க கட் பண்ணி போட்டு தராங்க. 8 கோணம், ஆமா எண்கோண கண்ணாடி. அதுல 88ன்னு ஸ்டிக்கர் சிகப்பு கலர்ல வாங்கி நடுவுல ஒட்டி உங்க ஹால்ல மாட்டுங்க. உண்மையிலேயே பணம். ஏன்னா எங்க வீட்டுல போட்டு வச்சிருக்கிறோம். ஏன்னா பயன்படுத்தும் போது தான் ரகசியம் தெரியும். இது உங்களுக்கு நல்ல நிலையை. இந்த கண்ணாடியில அந்த ஸ்டிக்கரை வந்து 88ல ஒட்டிட்டா போதும், இல்ல எழுதினாலும் பரவாயில்ல, நடுவுல பெயிண்ட்ல கூட எழுது, ஆனா 88ன்னு எழுது. புரியுதுங்களா? எண்கோண கண்ணாடி 8 திக்கையும் வேலை செய்யணும். ஈசன், இந்திரன், அக்னி, யமன், நைருதி, வருணன், வாயு, புகழ். கிழக்கு திசை, மேற்கு அதாவது மேற்கு சவுத்துல மாட்டி கிழக்கு பார்க்குற மாதிரி வைங்க. ஆமா, ஏன்னா இது மாதிரி நீங்க பயன்படுத்தும் போது நல்ல ஒரு உயிரோட்டம் ஓடும். ஏன்னா இப்ப ஒரு காலண்டரை மேற்கு செவத்துலையும் தெற்கு செவத்துலையும் மாத்த சொல்றோம். ஒரு கடிகாரத்தை தெற்கு சுவத்திலையும் மேற்கு சுவத்திலையும் மாட்ட சொல்றோம். அப்ப அந்த வைப்ரேஷன் நல்ல வேலை செய்யும். அப்படிதான் எண்கள் வந்து வேலை பார்க்குதுன்றத சொல்ல வரோம். அப்படி பயன்படுத்தும் போது நல்ல ஒரு நிலையை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத தெல்ல தெளிவா சொல்லலாம். இதுக்கு அடுத்தது நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு பிரியாணி இலையை எடுத்து 520 741 இந்த 2 நம்பரையும் எழுதி எனக்கு 50,000 வர வேண்டும், பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படின்னு சிகப்பு கலர்ல எழுதி டெய்லி எழுதலாம். எரிங்க. அதை எரிக்கும் போது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் டேட்டு போட்டு எழுதலாம். இத்தனாம் தேதிக்குள்ள எனக்கு 50,000 வந்துருச்சுன்னு சொல்லி எழுதிட்டீங்கன்னா யார் வீட்டு காசோ 41. இது வந்து உங்களுக்கு நல்ல வேலையை செய்யும். இன்னும் கேட்டா 808 கூட போட்டு எழுதிக்கலாம். 520 741 808 அப்படின்னு கூட போட்டு எழுதி அதை பிரியாணி இலையில எனக்கு 50,000 பணம் வந்து விட்டது, பிரபஞ்சத்துக்கு நன்றி. ஏன்னா இந்த பிரபஞ்சம் கொடுக்க காத்து நிக்குது, நாம தான் வாங்க காத்துக்கல. ஏன்னா இந்த பிரபஞ்சம் வந்து எல்லா இந்த சுகத்துக்கு கூட காது உண்டு. நம்ம செய்யக்கூடிய எண்ணங்கள் ஒரு பாசிட்டிவ் திங்கில் இருக்கணும். அப்பதான் நம்ம ஜெயிக்கலாம். நான்லாம் இன்னைக்கு போய் ரூம்ல உட்காந்துன்னா இன்னைக்கு 5,000 வருமானம், இன்னைக்கு 10,000 ரூபாய் வருமானம் அப்படின்னு தான் உட்காருவேன். அனாவசியமாலாம் உட்கார மாட்டேன். ஆனா அன்னைக்கு அந்த வருமானம் வரும். ஏன்னா நான் பயன்படுத்தி வாங்கி பயன்படுத்தி நிக்கிறேன் இந்த துறையில. ஏன்னா நான் ஜோதிடத்தை விட அதிகமா நம்புறது இந்த எண் கணிதம். ஏன் இதை சொல்ல வரேன்னா, எல்லாருடைய பெயர்லயும் இன்னைக்கு சிக்கல். அவங்கவுங்க கர்மாவுக்கு தகுந்த மாதிரி பெயர் அமைஞ்சிருக்குது. இதை உங்களுக்கு உங்களுடைய வெயிட்ட நீங்களே திரும்பி பார்க்கலன்றது என்னுடைய கணக்கு. உங்களுக்கு இருக்கிற பொக்கிஷங்கள்லாம் உள்ளுக்குள்ள புதங்கி கிடக்குது, ஆனா உங்களால வெளிக்கொணர முடியல. அதுக்கு என்னடா காரணம்னா பெயர் தான். ஏன் இதை சொல்றேன்னா, உதாரணத்துக்கு இவங்களை எடுத்துக்கங்க, சிவஜோதின்னு ஒரு பெயர். உங்க பேர் சிவஜோதி, இது ஒரு தெய்வத்தினுடைய பெயர். ஆனால் அந்த ஜோதி என்ற வார்த்தை பிரகாசமான வார்த்தை, உங்களுக்கு எல்லாம் தெரியுது. ஆனா அவங்க வாழ்க்கையில யாருக்கு எதை செஞ்சாலும் நல்ல பெயர் கிடைக்காது. ஏன் சார்? அந்த தீ ஒளி வந்ததால். ஜோ தி, ராஜா தி, பார்வதி, இந்த தீ ஒளிகள் வந்து அவங்க வாழ்க்கையை தீக்கரையாக்குது. ஒளிதான், அந்த சப்தம் சரியில்லை, மற்ற கோட்பாடுலாம் நல்லா இருக்கு. அப்ப இந்த ஜாதகமே நல்லா இருந்தாலும் அந்த ஒளியாகப்பட்டது அவங்களை வீணாக்கு. இப்ப சிவன்ற ஒளி முடிஞ்சு போச்சு. அப்பெல்லாம் செல்வமா கூட்டாங்க இந்த பொண்ணை, சூப்பரா எங்க சிவா ஒளியா பார்க்கணும்னு. இன்னைக்கு இந்த ஜோதின்ற ஒளி வேலை செய்யுது. அது எப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு பெயரை 2ஆக பிரிச்சுக்கணும்.
35 வயசு வரைக்கும் ஒரு பாதி பலன், அடுத்த பெயருடைய ஒளி 35 வயசு வரைக்கும் பாதி பலன். இப்படி எடுத்துக்கணும். அப்பதான் அந்த பெயருடைய ரகசியம் என்ன தெரியும். பாருங்க, வீரமணின்னு ஒரு பெயரை வச்சுக்கிறாரு. அவர் 35 வயசு வரைக்கும் வீரனாவே இருந்தாரு. எவனுக்கு அடங்க மாட்டான் மனுஷன், துள்ளி துள்ளி குதிப்பார். இன்னைக்கு மணின்ற ஒளி வந்துச்சு, எல்லாத்துக்கும் ஆடி நிக்குது. அப்பனுக்கு ஆளுக்கு ஆடுது, பொண்டாட்டிக்கு ஆடுது, பிள்ளைக்கு ஆடுது, எல்லாத்துக்கும் ஆடுது ஒளி. ஏன் அதை சொல்ல வந்தேன்னா, அவர் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெயர்களை ஆராய்ஞ்சு பாருங்க. இப்ப கவியரசன் ஒரு பெயர் வச்சுக்கிறாரு, அதுல ஒரு அரன்ற ஒளி வந்துருச்சு, ARA. அந்த அரன்ற ஒளி இவரை தெரியாம கோபத்தை உண்டு பண்ணும். ஒரு பெரிய மீட்டிங்ல கூட டக்குனு ஒரு எமோஷன் ஆகி 2 வார்த்தையை விட்டுட்டாருன்னா அவங்க கோச்சுப்பாங்க. அரவிந்தன் அரன்ற ஒளி பெயர்ல இருக்கக்கூடாதுன்றது என்னுடைய கருத்து. ஏன் சொல்ல வரேன்னா, இது ஒரு கண்ணு மாதிரி, ஒரு கண்ணாடி மாதிரி இந்த பெயர்கள். அப்ப ஒவ்வொரு மனிதனுடைய பெயரும் சிறப்பா நிற்கும் போது அவன் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு சிறப்பாவே இருக்கு. இப்ப வெள்ளையன்னு ஒரு பெயர் வச்சுக்கிறார், எல்லாருக்கும் சொன்னாரு, எனக்கு சொல்லலையா அந்த வார்த்தை இருக்கக்கூடாது. இந்த வெள்ளை மனம் கொண்ட மனிதனுக்கு எல்லாருக்கும் பொதுநல சேவை செய்யக்கூடிய நிறைய உறவுகள் வரும். ஆனா உறவுகள் மட்டும் பாதிக்கப்படும், அவர்கள் உறவுகள். ஏன் சொல்ல வந்தேன்னா, வெளிச்சத்துக்கெல்லாம் வெள்ளை பளிச்சுன்னு தெரியுது, ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிறவங்க யாரும் இதை நம்ப மாட்டாங்க. ஒலிகள் அந்த வியும் எண்ணும், எண்ணுன்றது 5, வின்றது 6, குழப்பமான வாழ்க்கையாவே இருப்பார். நம்பர் 11 அது சந்திரனுடைய ஆதிக்கம். உன்னுடைய முடிவு எழுத்தையும் முதல் எழுத்தையும் கூட்டிப்பாரு, உன் வாழ்க்கை தெரிஞ்சிடும். நீ எங்கேயும் போய் அலையாத. ஐ என்ற ஒளியும் எஸ் என்ற ஒளியும் சேர்த்தால் 4. நாய்ப்படாத அலைச்சல். என்னைக்கு பிறந்தமோ அன்னையில இருந்து இன்னைய வரைக்கும் சதா அலையிறோம், தேடுறோம் தேடுறோம், ஓடுறோம் ஓடுறோம், ஓடிக்கினே இருக்கிறோம், ஒய்ந்த பாடி இல்லை. நம்பர் 4. அதே போல இங்க 5, 1, 6, 7 சன்னியாசி வாழ்க்கை. பி என்ற எழுத்தும் ஐ என்ற எழுத்தும். உங்க பேர் இளைய பெருமாள். இந்த இளைய பெருமாள் என்ற வார்த்தையில ஈ என்ற எழுத்தும், லாஸ்ட்ல எல் என்ற எழுத்தும். எல்லுக்கு 3, ஈக்கு 5, நம்பர் 8. வாழ்க்கை பூராமே போராட்டம், கஷ்டம், கவலை. சாமியை வேரோட கொடுக்குறாரு. ஒரு நாள் கூட சாமி கூப்பிடாத நாளே இல்லை. பட்டப்பட்டையா கொட்டை கொட்டையா போட்டு கோயிலுக்கு போற வேலையா தான் இருக்கும். ஆனா கடவுள் பக்தி அதிகம், ஆனா நடக்கல. நல்ல தம்பி. இந்த நல்ல தம்பின்ற பெயரை பொறுத்தளவுக்கு பணமே குறிக்கோள். வாழ்க்கையில உயரணும், நல்ல நிலை செய்யணும் அப்படின்னா பசங்க பூரா பேச்சை கேட்க மாட்டான். வெளியெல்லாம் நீ பிரபலமான ஆளு, நல்ல உயர்வான நிலை, ஆனா வாழ்க்கை உயரும். வாழ்க்கைகளில் இருக்கக்கூடிய உறவுகள் மட்டும் நமக்கு தொந்தரவாவே இருக்கும். அதை சரிப்படுத்திக்கல. இது ஒரு பெயர் மோசமான பெயர் இல்லை, இருக்கிற பெயர்ல இது ஒரு சிறப்பான பெயர் தான். ஆனா நல்ல தம்பி அப்படின்ற வார்த்தையில நான் அப்படின்ற வார்த்தையில ஒரு எல்லு 2 எல் உள்ள வருது. அப்ப சுயநலம் அதிகமாக இருக்கும். ஏன்னா அது குருவினுடைய ஆதிக்கம். அந்த PI அப்படின்ற ஒளியில தம்பின்ற ஒளி தார வாழ்க்கை. யாருக்கு கொடுத்தாலும் கிடைக்காது, யாருக்கு பணம் கொடுத்தாலும் வாங்க முடியாது, யாருக்கு போய் பணம் நீ கொடுத்தாலும் உனக்கிட்ட கட்டாயமா வராது. ஏன்? நல்ல தம்பின்ற பெயர்ல எண்ணம், லாஸ்ட்ல ஐயோ இருக்கும் போது இவருடைய எண்ணங்கள் எங்க இருக்குன்னா, இந்த பணத்தை விட்டோம்னா அந்த பணத்துல 2 லட்சம் வந்துடும், இவங்கிட்ட கொடுத்தா 10,000 மாசம் மாசம் வட்டி வரும்னு. எந்த வட்டியும் வராது. பெயருடைய ஒலிகள். ஆமா, இந்த அருண் என்ற பெயரை பொறுத்த அளவுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டா A+N. அப்ப நம்பர் 6. அப்ப சுக்கிரனுடைய ஆதிக்கம். அப்ப கூட்டாளி அதிகமா சேர்த்து வீணா போற ஆள் யாருன்னு கேட்டா அருண். நிறைய கூட்டாளி, எங்க போனாலும் கூட்டாளி, யார்கிட்ட போனாலும் கூட்டாளி. நீங்க பேசாதவே இருந்தா கூட கூட்டாளி ஆயிடுவோம். ஆனா ஜெயிக்க முடியாது. யூ என்ற வார்த்தை வயிற்றை தொந்தரவு கொடுக்கும், அலைச்சலை கொடுக்கும், சிக்கலை கொடுக்கும். ஏன்னா அந்த ஒலிகளை சிறப்பாக்கிறா. சொல்லத்துக்கு போறாமே உள்ளக்கிற ஒலி புரோலஜி, அதாவது நேமியாலஜி, நியூமராலஜி, புரோனாலஜி, அந்த வார்த்தைகள், இந்த வார்த்தை ஒலிகள் எல்லாருக்கும் நல்லா இருக்கணும்ன்றது என்னுடைய கருத்து. அப்ப நீங்க சரி பண்ணும் போது ஜாதகத்தை ஜெயிக்கலான்னு சொல்றேன். இப்ப இன்னைக்கு திருமகாஸ்ரீ ராஜராஜன் ஒரு பெயர் நான் வச்சிருக்கிறேன். இந்த பெயரை எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுவரையிலும் இல்லை. ஏன்னா நான் ஒரு 20 பெயரை மாத்தி அதெல்லாம் அனுபவிச்சு கடைசியா அந்த பெயரை மாத்த எனக்கு எந்த ஒரு குருமார்களும் கிடையாது,
நியூமராலஜனுக்கு பேர் மாற்றி கொடுத்தது. நான் பெற்ற இன்பம், எனக்குள்ளே நானே செய்கிறது, நானே எல்லாத்தையும் பார்க்கறது, நானே செயல்படுத்துறது, என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிக்கிறது. இந்த பெயரை ஒரு 37 வருடமா வச்சிருக்கிறேன். இந்த திருமகாஸ்தி ராஜராஜன்ற பெயரை ஒரு 37 வருடமா வச்சிருக்கிறேன். டெய்லி 60 முறை எழுதுவேன். இல்லைன்னா கண்ணாடியை பார்த்து ஒரு 120 முறை சொல்லிடுவேன் முடியலன்னா. இந்த மாதிரி நீங்க பயிற்சி பண்ணும்போது இந்த ஒலி சப்தம் நல்ல ஒரு நிலையை கொடுக்கும், நல்ல ஒரு ஆற்றலை கொடுக்கும், நல்ல ஒரு தேர்தலை கொடுக்கும். அதுக்குதான் எல்லாருடைய பெயரையும் நல்ல நிலைக்கு கொண்டு வாங்க. நீங்க ஒரு கடவுளுக்கே 1000 பேர், இந்த மனுஷனுக்கு மட்டும்தான் ஒரே பெயர். என்ன பேருங்க? ஆமா, இந்த சிவலிங்கம் அப்படின்ற பெயரை பொறுத்தளவுக்கு SM சிவலிங்கா. அப்ப காண்ற ஒளியில ஏ, இங்க ஒரு S, நம்பர் 4. அப்ப நம்பர் 4ன்னும் போது உங்க பேச்சை கேட்காது, தேவையில்லாம சுத்திக்கிட்டு தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு கிடக்கக்கூடிய பேர் தான் சிவலிங்கா. எதையுமே நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதெல்லாம் அந்த உச்சரிப்பு தான். சாரி, எல்லா பேரும் நான் குறை சொல்லதான் தப்பா நினைச்சுக்காதீங்க. ஏன்னா மீடியாவில் பொறுத்து எல்லாருக்கும் ஒலி சப்தங்கள் சரியில்லைன்றதை மட்டும் உங்கள்கிட்ட சொல்ல வரோம். அந்த ஒலியை நம்ம சரிப்படுத்திக்கிட்டோம்னா இன்னும் உயரலாம். இந்த எண் கணிதம் போய்த்ததல்ல, எண் கணிதத்தை எடுத்து நம்ம பண்ணக்கூடிய அந்த ஆளுமை திறனை சரியான முறையில் வகுக்கும் போது உள்ள இருக்கிற ரகசியங்களை எடுத்துக்கும் போது நல்ல நிலை கொடுத்துரும். சார் சொன்னாரு, ஜோதிடம் பார்க்கறது முக்கியம் இல்ல, ஜோதிடத்தினுடைய அடிப்படையை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப அந்த 108 பாதத்தினுடைய நட்சத்திரத்தை தெரிஞ்சு அந்த 108 பாதத்துல எந்த காலில் போய் எந்த கிரகம் நிக்குது அது அதனுடைய வேலையை செய்யும். இன்னைக்கு ALP என்ன சொல்லுது, நீ 5 வயசுல இருந்த உனக்கு லக்னம் மிதுன லக்னம், இன்னைக்கு 30 வயசு வந்துட்ட மிதுனம் கன்னி, மிதுனம் துலாம் விருச்சகத்துல நீ லக்னம் நிக்குதுன்றாரு. நியாயமான கருத்து தான். அன்னைக்கு இருந்த கருத்துக்கு இன்னைக்கு அந்த கணக்குப்படி நீ பார்த்தனாலும் இந்த பாரம்பரிய ஜோதிடத்துக்கு அதுக்கு ஒட்டாதான் இருக்குது. அதுல தெரியாது, இதுல ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். இந்த ALP ஜோதிஷத்துல நம்ம ஒண்ணு தப்பா சொல்லல, அந்த ஜோதிடமும் சரியானது தான். என்ன 108 பாதன்றது நம்ம அவங்க அதை கண்டுபிடிச்சு விரிவுபடுத்துறாரு. எல்லாருக்கும் தெரியும், அந்த அளவுக்கு நம்ம மூளை அங்க போகல, அவ்வளவுதான் அங்க இருக்கிற விஷயம். அப்ப அதுவும் நமக்கு உண்மையாதான் தெரியுது அப்படின்றத சொல்ல வரோம். எந்த ஒரு சீட்ல எடுத்தாலும் அதுல ஒரு ரகசியம் ஜோசியம் இருக்கும். ஒரு பேப்பர்ல எடுத்தாலோ ஒரு எந்த ஒரு இதில் எடுத்தாலும் அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். இந்த மாதிரிலாம் நீங்க செயல்படுத்தும் போது நல்ல நிலையை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்றத தெளிவா சொல்றோம். அதே போல இந்த பெயர்ல நீங்க உங்களுக்கு சிறந்த பெரிய நல்ல நிலையில வரணும், நல்ல லைனா வரணும்னா RJ KA RA RJ KA RA PA இந்த மாதிரி எழுத்துல பெயர் பாருங்க. பொன்ராமன் அப்படி அவருக்கு இந்த பொன்ராமன் அப்படின்ற வார்த்தையை பொறுத்தளவுக்கு P என்ற எழுத்து ஃபர்ஸ்ட் எழுத்து, லாஸ்ட் எழுத்து N என்ற எழுத்து. அப்ப நம்பர் 13 நல்லா புரிஞ்சுங்க, 8 5 13. அப்ப வாழ்க்கையில நிறைய போராட்டமும் பிரச்சனையுமாவே இந்த நிமிஷம் வரைக்கும் வண்டி ஓடுது. நம்பர் 13 யாருக்கு எதை செஞ்சாலும் கெட்ட பெயர் எடுத்துன்னு தான் வருவார். அதுல எந்த வித மாற்றமும் கிடையாது. ஆனா பெயர் என்னமோ பொன்ராமன், எல்லாருக்கும் கொடுக்கிற முட்டை இது. அந்த முட்டையை அது தின்னுட்டு காயை அது மேலே துப்புது. இதுதான் வாழ்க்கை. இந்த பொன்ராமன் என்ற ஒலி என்னமோ நல்ல ஒலிதான், ஆனா அதை எப்படி செயல்படுத்தணும்ன்றத சரி பண்ணிக்கணும். ஏன்னா ராமன் என்ற வார்த்தை நல்ல வார்த்தை தான். அந்த ராமன் என்ற ஒளியில இருக்கக்கூடிய சப்தம் எப்படி இருக்குதுன்னு பார்த்த அதை சீர்திருத்தம் பண்ணிக்கலாம். அதை நீங்க சீர்திருத்தம் பண்ணும்போது நல்லாதான் இருக்கும். இப்ப பொன்ராஜன் ஒரு பேர் வச்சா அது அரசன். அப்ப பொன்ராமனை பொன்ராஜனா மாத்தலாம். ஏன்னா பொன்ராமன் பொன்ராஜன் ஒரே ரேஞ்ச் தான். ஆனா அந்த ஒளியில கூட இந்த முதல் எழுத்து கடைசி எழுத்து உனக்கு நட்பு என்ன வரணும். உன் பிறந்த தேதிக்கு உன் ஜாதகத்துல சுக்கரன் நல்லா இருக்குதா 6ஆம் நம்பர் வை, புதன் நல்லா இருக்குதா 5ஆம் நம்பர்ல டோட்டல் வை. அதே போல குரு நல்லா இருக்குதா உனக்கு 3ஆம் நம்பர்ல டோட்டல் வை. டோட்டலா 21 51 41 42 இப்படி அந்த டோட்டலை கணக்கு பண்ணும்போது அந்த நம்பர் கரெக்டாக இருக்கணும். முதல் எழுத்து கடைசி எழுத்து கணக்கு பண்ணும்போது அந்த டோட்டல் சரியா இருக்கணும். இப்படி பயன்படுத்த கூட ஒரு 25% அந்த பெயர் வேலை செய்யும். ஆனா பெயர் அமைக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. பெயர்ல நியூமராலஜி மட்டும் பார்த்து வைக்கவே கூடாது. பெயரை வசியம் கொடுத்து பெயர் அமைக்கணும். வசிய நியூமராலஜின்னு ஒண்ணு இருக்குது. அந்த வசியம் கொடுத்தாதான் அந்த பெயர் முழுமையா வெற்றியாளனா ஆகுது. பிரமிடு அமைக்கணும். அந்த பிரமிடு அமைச்சாதான் அந்த பெயர் வெற்றியாளனா ஆகுது. லோசோ கிரேடு மெத்தட்னு ஒண்ணு இருக்குது.
சூரியனுடைய சக்கரம். அதுல உங்க நம்பர்லாம் போட்டு பார்த்து அதுல என்ன பர்சன்டேஜ் வருதுன்னு பார்த்தாதான் அந்த பெயர் வேலை செய்யுது. உங்களுக்கு மார்க்குன்னு ஒண்ணு இருக்குது. அந்த மார்க் எத்தனை டிகிரி உயர்றீங்க உங்க வாழ்க்கையில அந்த பெயர்ல இருக்குது. அதெல்லாம் போட்டு பெயர் அமைக்கும் போது தான் ஜெயிக்கணும். எல்லாரும் நியூமராலஜி பார்த்து பெயர் அமைக்கிறது தவறு. இதுதான் நான் உங்களுக்கு சொல்றோம். எல்லாமே இந்த கிளாஸ்ல நிறைய எண்கணித கிளாஸ்ன்னு ஒரு மாசத்துல ஆரம்பிச்சிருவோம். கட்டாயமா ஆரம்பிக்கிறோம். நிறைய விஷயங்கள் அதில் கொடுக்க போறோம். நீங்க எல்லாமே கத்துக்குங்க. 6 மாசத்து கிளாஸ் தான் போடுது. ஐயா கிட்ட சொல்லிதான் விளம்பரம் சொல்லிக்கிறோம். அந்த மாதிரி நீங்க பயன்படுத்தும் போது அந்த லோசோ கிரேடு மெத்தேடு, அந்த வசிய சாட்டு மெத்தேடு, பிரைமேடு மெத்தேடு, நியூமராலஜி ப்ரோனன்ஸ் கான்செப்ட் மெத்தேடு, எப்படி பெயரை அமைக்கணுன்ற ஜாதகத்தை வச்சு ஒப்பிடுற மெத்தேடு, இந்த கைரேகை வச்சு எப்படி பெயர் அமைக்கணும் அப்படின்ற மெத்தேடு, இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் சூட்சமங்கள். ஏன்னா இங்க 9 கிரகம் இருக்குது. இந்த 9 கிரகத்தை வச்சு இந்த 9 கிரகத்துல இது என்னென்ன மேடு நல்லா இருக்குது, எந்தெந்த மேடு சரியில்லைன்னு சொல்ல போறோம். அப்ப இது புதன் மேடு, இது சூரிய மேடு, இது சனி மேடு, இது குரு மேடு, இது மேல் செவ்வா மேடு, இது கீழ் செவ்வா மேடு, இது சந்திர மேடு, இது ராகு மேடு, இது கேது மேடு. இந்த 9 கிரகமும் இங்கேதான் இருக்குது. அப்ப இந்த 9 கிரகத்துல உங்க கைரேகைகளை பார்த்து ஜாதகமே இல்லை, பிறந்த தேதியே தெரியலனா கூட இதை வச்சு அமைச்சிடலாம். ஏன் அதை சொல்லணும்னா, தெரிஞ்சவனுக்கு தேட்டை, தெரியாதவனுக்கு மூட்டை. எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்ல நிலையை நீங்க அடையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய கிடைச்சிரும் அப்படின்றத தெளிவா சொல்றோம். அதே போல இப்ப நான் சொல்லக்கூடிய நண்பர்லாம் நீங்க எழுதிக்கங்க. இன்னும் உங்களுக்கு ஒரு நல்ல நிலையை கொடுக்கும். ஏன்னா காலங்கள் போயிட்டே இருக்குது. இந்த செல்வ செழிப்பு உண்டாக அப்படின்றதுக்கு 3, 1, 8, 7, 9, 8 இந்த நம்பரை எனக்கு செல்வம் செழிப்பாக வந்து கொண்டிருக்கிறது எழுதி பிரியாணி இலையில எரிக்கலாம். டெய்லி நீங்க ஒரு 21 முறை எழுதி வைக்கலாம். இந்த நம்பரை நீங்க வரும்போது அந்த பணம் உங்களை சேரும். செல்வ செழிப்பு உண்டாகிறதுக்கு உண்டான நம்பர் இது. நீங்க கையில கூட எழுதிக்கலாம். இப்படி 3, 1, 8, 7, 9, 8 யாரும் 318, 790 சேர்த்து சொல்லக்கூடாது. 3, 1, 8, 7, 9, 8 இததான் சொல்லணும். அடுத்தது, சார் நாங்க வெளியூர்லாம் போறோம், லாட்ரி விழ மாட்டுது அப்படின்னு நிறைய. ஆமா, இப்ப ஒருத்தர் வெளியூர் போற, எனக்கு லாட்ரிக்கிட்டே இங்கிருந்து போறாங்க கேரளாவுக்கு. அப்ப லாட்ரி எனக்கு விழ மாட்டுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த 4, 6, 1, 0, 5, 6, 7 இந்த எண்ணை நீங்க ரெகுலரா, எனக்கு லாட்டரியில் 1 கோடி ரூபாய் விழுந்து விட்டது சார், நம்பிக்கை தான், நீங்க ஜோக்குகளா சொல்லல, எழுதுங்க. எழுதி இதை எரிங்க. அப்படி எரிக்கும் போது ஒரு 21 நாள் எழுதிட்டு ஒரு நம்பரை வாங்க, ஒரு சீட்டை வாங்க. அந்த சீட்டு உங்களுக்கு கடைசி டிஜிட்டை பாருங்க, உங்களுக்கு லக்கி நம்பரா அதுல வருதான்னு பார்த்து அந்த நம்பரை நீங்க வாங்கும் போது கொஞ்சமாவது பலன் கிடைச்சு. இது லாட்டரி விழறதுக்கு. ஆமா, 21 நாள் எழுதுங்க, எரியுங்க. ஒரு 21 பிரியாணி எல்லாம் 21 நாள் எழுதி எரிங்க. அதை ஒரு 108 முறை அந்த நம்பரை சொல்லிட்டு எரிங்க. எரிச்சிட்டு ஒரு லாட்டரி டிக்கெட்டை வாங்கி வச்சுக்கிட்டு எரிச்சிடுவாங்க. அந்த லாட்டரி டிக்கெட்ல ஏதாவது ஒரு 10 ரூபாய் நமக்கு கிடைக்காம இருக்காது, ஏதாவது ஒரு தொகை. அந்த மாதிரி ஒரு நிலை வரும். எதற்கடுத்து, சார் எனக்கு தொழில் நடக்க மாட்டுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, 5, 7, 11, 23, 27, 31, 38, 27, 43 இந்த நம்பரை வரிசலா எழுதி, எனக்கு தொழில் தடை நீங்கி விட்டது, தொழில் சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கிறது சொல்லி பிரியாணி இலையில எழுதுங்க, எரிங்க. இல்ல ஒரு வட்டம் போட்டு இதை எழுதி கீழே உங்க பெயரை எழுதி இப்ப தண்ணி பாட்டில ஒட்டிட்டு அந்த தண்ணியை குடிங்க ரெகுலரா. அந்த மாதிரி பயன்படுத்தும் போது இந்த தொழில் தடை விலகி ஏதோ ஒரு தொழில போய் சேர்ந்துக்குவேன், ஒரு 10 ரூபா வருமானம் அப்படின்ற ஒரு நிலையை கொடுக்கலாம். அடுத்தது, எங்களுக்கு குழந்தையே கிடைக்கல அப்படின்னு சொல்லி வராங்க. அப்படி வரவங்களுக்கு 29, 45, 56, 66, 90 இந்த எண்ணெய் ரெகுலரா எனக்கு குழந்தை, ஆண் குழந்தை எனக்கு கிடைத்து விட்டது அப்படின்றத எழுதி நீங்க அதை எரிச்சிடுவாங்க. இல்ல அந்த தண்ணி அந்த அம்மாவுக்கு கொடுங்க, இவங்க 2 பேருமே குடிக்க, கணவன் மனைவி. இந்த மாதிரி பயன்படுத்தும் போது அந்த குழந்தையின்மை தீர்ந்து. ஆனா உடனேலாம் தெரியாது, எதை பயன்படுத்தாலும்
ஒரு 90 நாளைக்கு மேல பயன்படுத்துங்க, 6 மாசம் வரைக்கும் பயன்படுத்துங்க. ஏன்னா ஒரு பெயர் 180 நாளைக்கு மேல வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அது எந்த பெயரா இருந்தாலும் என் கணிதத்துல மட்டும். ஏன்னா இது வரைக்கும் நான் மாத்தி கொடுத்த பெயர் எல்லாமே இந்த சூரிய ரேகை கட்டாயமா வளரும். உங்க பெயர் வேலை செய்யுதுன்னா இந்த சூரிய கோடி யாருக்கு வளர்ச்சி எல்லாம் வந்து இது மேல ஏறுதோ அது பெயர் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். நான் ஏன் சொல்றேன்னா என் பேரை நான் ஒருத்தர் வச்சு கொடுத்து இந்த ரேகை வளர்னா அந்த பெயர் வேலை செய்யல திருப்பி அவன்கிட்ட வாங்கி திருப்பி பெயர் மாற்றி கொடுத்துதான் இருக்கிறோம். அதெல்லாம் நாங்க ரகசியம்தான். அப்ப இந்த சூரிய ரேகை வளரும் போது அந்த பெயரும் வேலை செய்யும் அப்படின்னு சொல்லிடலாம். இதுக்கு அடுத்தது சார் எனக்கு வீடு கட்டுற யோகம் அப்படின்னா 84, 87, 89 இதுல ஒரு நம்பரை நீங்க பயன்படுத்தலாம். இது எல்லா நம்பரும் கூட பயன்படுத்தல, 2 டிஜிட் நம்பர்ல கூட ஒண்ணு பயன்படுத்திக்கலாம். 84 பயன்படுத்தலாம், 87 பயன்படுத்தலாம், 89 பயன்படுத்தலாம். இந்த மாதிரி நீங்க சுக்கர்மேட்ல கூட எழுதிட்டு வரலாம். இந்த மாதிரி எழுதும்போது நல்ல ஒரு ஆற்றலை கொடுக்கக்கூடிய எண்கள்லாம் இந்த எண்கள். எதற்கிறது சார் எனக்கு எதிரி தொந்தரவு பெருசாவே இருக்குது அப்படின்னா ஒரு வட்டக்கல்புரம் வாங்குங்க. அதுல வட்ட கல்புரம் அதுல வாங்கி 88ன்னு எழுதி எதிரி பெயரை எழுதி நசின்னு எழுதி 6 மிளகு 6 மிளகாவதை வச்சு கொளுத்துங்க. எதிரி உங்ககிட்ட பிரச்சனைக்கே வரமாட்டாரு, அவர்கிட்ட உங்களுக்கு தொந்தரவும் இருக்காது. அதே சமயத்துல 45 வச்சு பயன்படுத்தலாம், அதுக்கடுத்து 84 வச்சு பயன்படுத்தலாம். இதெல்லாம் உங்களுக்கு நல்ல நிலையை கொடுக்கும். சார் பணம் கொடுத்துட்டேன் எனக்கு வரல சார், இதுக்கு ஒரு நம்பர் சொல்லுங்க சார் அப்படின்னும் போது நம்பர் 32 பயன்படுத்துங்க. 32 பயன்படுத்தி ராமன் எனக்கு 2 லட்சம் கொடுத்து விட்டார் 32 எழுதிட்டு தொடர்ந்து எழுதிடுவாங்க. 32 நாளைக்கு இல்ல பெயர்ல நோட்டுல எழுதிடுவாங்க. இந்த மாதிரி நீங்க எழுதும் போது அதே போல அது மாதிரி பயன்படுத்தும் போது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நிலை கிடைச்சிடும். சார் எனக்கு தெய்வ கடாட்சியமே கிடைக்கல, நான் சாமி நிறைய கும்பிடுறேன், எனக்கு அந்த அருள் கிடைக்கல அப்படின்னு சொல்லும் போது நம்பர் 60 இதை பயன்படுத்தலாம். இது உங்களுக்கு நல்ல ஒரு ஆற்றலை கொடுக்கும். நம்பர் 60 தெய்வ கடாட்சம் கிடைக்கக்கூடிய நம்பர். அந்த நம்பர் உங்களுக்கு ஒரு நல்ல நிலையை கொடுக்கும். இதற்கு அடுத்தது உங்களுக்கு வெற்றி எண். சார் நான் பார்த்தா நல்ல பேர் கையெழுத்து கும்பிடணும், என்னை வந்து நல்ல நிலை கொண்டு போனா 79 பயன்படுத்துங்க. இந்த 79 பயன்படுத்தும் போது உங்களை வெற்றியாளர் ஆகும். உங்களை 4 பேர் மதிப்பாங்க, சமுதாயத்துல நல்ல நிலைக்கு வந்துருவீங்க. இது செல் நம்பர்லயும் இருக்கலாம் சார். இப்ப நான் சொன்ன நம்பர்லாம் செல் நம்பர்லயும் வச்சு பயன்படுத்தலாம், அதுவும் உங்களுக்கு வேலை செய்யும். இந்த நம்பர் என்பது எழுதலாம். இந்த மாதிரி பயன்படுத்தும் போது நல்ல நிலையை கொடுக்கக்கூடிய நிலை கிடைக்கும். சார் எனக்கு வண்டி வாகனம் அமையல, ஒரு வண்டி வாங்கலான்னு பார்க்க முடியல அப்படின்னு சொல்றவங்க 7393 இந்த நம்பரை பயன்படுத்தும் போது நல்ல ஒரு ஏதோ ஒரு நம்ம சக்தி தகுந்த மாதிரி ஒரு வண்டியை நம்ம வாங்கிடலாம். இதெல்லாம் இந்த ஜாதகத்துல இருக்கக்கூடிய ரகசியம்தான். சார் எனக்கு இந்த 12 ராசிக்கு ஒரு பொதுவான லக்கி நம்பர் சொல்லுங்க அப்படின்னு சொல்ல போறோம். அப்ப மேச ராசிக்கு நம்பர் 9, மேச ராசிக்கு நம்பர் 9, ரிஷப ராசிக்கு நம்பர் 6, ரிஷபத்துக்கு நம்பர் 6, மிதுனத்துக்கு நம்பர் 5, மிதுனத்துக்கு நம்பர் 5, கடகத்துக்கு நம்பர் 2, கடகத்துக்கு நம்பர் 2, சிம்மத்துக்கு நம்பர் 1, அடுத்தது கன்னிக்கு நம்பர் 5, துலாமுக்கு நம்பர் 6, விருச்சகத்துக்கு நம்பர் 9, நம்பர் 6, விருச்சகத்துக்கு 9, தனுசுக்கு நம்பர் 3, மகரத்துக்கு நம்பர் 8, கும்பத்துக்கு நம்பர் 8, கும்பத்துக்கு 8, மீனத்துக்கு 9. இது மாதிரி நீங்க பயன்படுத்தும் போது ஆமா மீனத்துக்கு 9, ஆமா தனுசுக்கு 3. ஏன்னா மீனத்துல குரு உச்சம் அடைகிறாரு, தனுசுல ஆட்சி ஆகுறாரு. நல்லா இல்ல தனுசுல அப்படி வரும்போது அந்த மீனத்துக்கு உண்டான நம்பர் வந்து 9 பவர்ஃபுல் ஆகும். இங்க தனுசுல வரும்போது 3 வந்து பவர்ஃபுல் ஆகும். புரியுதுங்களா? அந்த மாதிரி நீங்க பயன்படுத்தும் போது ஜென்ரல் இது நாங்க உங்க பிறந்த தேதி கணக்கு இல்ல, பொதுவா இந்த லக்னத்து கணக்கு இதை பயன்படுத்தலாம். வீணாக மாட்டாங்க. லக்னம் மீனம் தனுசு இப்படி இருக்கிறவங்க, லக்னம் நான் சொல்றது ராசி கிடையாது.
ஆமா, அதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா ஒரு விதத்துல வந்து ஒண்ணு வேலை செய்து ஒண்ணு கம்மியாகுது, அதனால மாத்தி சொல்லிக்கிறோம். 3 9 கொடுத்துக்கிறோம். ஆமா, அந்த மாதிரி ஒரு நிலையை கொடுக்குது. அதுக்கடுத்து சார் எனக்கு ஒரு வேலை வேணும், நிறைய வேலைக்கு நான் அலைஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க ஒரு மஞ்சள் சாட்டு அட்டை எடுத்து ஒரு சிகப்பு கலர் பேனாவால 9 கட்டம் போட்டுங்க. ஒரு சிகப்பு கலர் பேனாவால 9 கட்டம் போட்டு அந்த சிகப்பு கலர்ல எழுதுங்க நம்பரை. மேல வரிசையில வந்து நல்லா 9 கட்டம் போட்டுங்க. மேல் வரிசை வந்து 39, அடுத்த நம்பர் 34, அதுக்கு அடுத்த நம்பர் 41, அடுத்த கீழ் வரிசை 40, 28, 36, மூணாவது வரிசை 48, 23, 28. இதை எழுதி 8 8 23 28 இதை எழுதி இன்னார் மகன் இவருக்கு நிரந்தர வேலை கிடைத்து விட்டது, பிரபஞ்சத்துக்கு நன்றி, குலதெய்வத்துக்கு நன்றி, இஷ்ட தெய்வத்துக்கு நன்றி. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை எழுதிக்கங்க. எழுதி உங்க போட்டோவை அந்த பின்பக்கத்துல ஒட்டி லாமினேட் போட்டு நீங்க பாக்கெட்ல வச்சுக்கிட்டு போய் வேலை கேளுங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அப்படி வேலை கேட்கும் போது 3 உப்புகள் எடுத்து உங்க தலையை சுத்தி காலால பிரிச்சுட்டு இல்ல முக்கூட்டுல போட்டுட்டு 3 உப்புகள் எடுத்து மடிச்சு பாக்கெட்ல வச்சுக்கிட்டு இந்த அட்டையும் எடுத்து வச்சுட்டு போங்க, வேலை கிடைக்கும். சார் இன்னமும் இல்லைன்னா ஒரு 6 வாரம் முருகன் கோயிலுக்கு 6 விளக்கு நெய்தீபம் போட்டு வேலை போய் கேளுங்க, வேலை கிடைச்சிடும். இதெல்லாம் வேலை இல்லைன்னு வரவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நம்பரை நீங்க கொடுக்கும்போது வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அப்ப இந்த ஜாதகத்துல இந்த எண் கணிதங்கள் எந்தெந்த மாதிரிலாம் நமக்கு வேலை செய்யுது அப்படின்றத நம்ம நிசப்தமா நம்ம பார்க்கிறோம். அந்த மாதிரி நீங்க பயன்படுத்தும் போது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நிலை கிடைச்சிரும். அதுக்கடுத்தது உங்களுக்கு பணம் வர்றதுக்கு முன்ன ஒரு சொல்லியிருக்கிறேன். இப்ப வந்து இதுல வந்து என்னன்னு கேட்டா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில 6 to 7க்கு ஒரு 9 கட்டம் போட்டு அந்த சிகப்பு, அதாவது புது தாள், எந்த தாளா இருந்தாலும் பரவாயில்ல, புது தாள்ல அந்த வெள்ளை கலர் இடத்துல அந்த வெள்ளை பகுதி இருக்குது, அதுல 10 5 12 முதல் வரிசை, 2வது வரிசை 11 9 7, 3வது வரிசை 6 13 6 இந்த நம்பரை எழுதி அந்த தாள்ல சிகப்பு கலர்ல எழுதிட்டு அதுல நீங்க என்ன செய்யறீங்கன்னு கேட்டீங்கன்னா அழகா ஒரே ஒரு பசம்பு எடுத்து, இல்ல சுக்கு, பசம்பு தான் மெயின், நல்லா வேலை செய்யும். அதை எடுத்து நல்லா பச்சை கலர் நூலாலே இல்லை சிகப்பு கலர் நூலாலே கட்டி உங்க மணி பர்ஸ்ல வச்சுக்கலாம். செவ்வாய்க்கிழமை என்பது 30 நாளைக்கு ஒரு தடவை, அடுத்த செவ்வாய்க்கிழமை வளர்பிறையில மாத்திக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் நீங்க செவ்வாய்க்கிழமையில வளர்பிறையில மாத்தும் போது பாக்கெட்ல பணம் வந்து எந்த ரூபத்திலாவது வந்து இருக்குன்றத தெளிவா சொல்லலாம். இதெல்லாம் பணத்துக்கு உண்டான எண்கள். அப்ப பணத்தை ஈர்க்கக்கூடிய எண்கள் அப்படின்றத இதில் நம்ம இருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையும் இதில் தான் இருக்கு அப்படின்றத முடிவு பண்ணலாம். அதே போல வந்து உங்களுக்கு எனக்கு பிரச்சனைக்குரிய என்ன சார், முன்ன நல்ல எண்ணம் சொன்னீங்க, இப்ப சரியில்லாத எண்களை சொல்லுங்க அப்படின்னும் போது 7ஆம் நம்பர் விரயம், இது சரியில்லாத நம்பர். இதோட நம்ம முடிக்கிறோம், இன்னும் நிறைய இருக்குது, நமக்கு டைம் இல்லை. 7ஆம் நம்பர் விரயம், 15ஆம் நம்பர் விபத்து, 18ஆம் நம்பர் போராட்டம், 85ஆம் நம்பர் ஆக்சிடென்ட், 49ஆம் நம்பர் விபத்து, 62ஆம் நம்பர் வறுமை, 31ஆம் நம்பர் பணத்தத்திரம் வரும், 24ஆம் நம்பர் கடனாளி, 11ஆம் நம்பர் தொழில் விருத்தி இருக்காது, 75 கடன் தீராது, 63 போட்ட முதல் காணாம போயிடும், 96 நண்பர்களா ஏமாற்றம், 98 நேர்மைக்கு பயன்படாது, கோர்ட்டு கேஸ், நேர்மை என்று சொல்ல முடியாத, 81 மரண பயம், 78 சகலமும் கெட்டது,
இதெல்லாம் நீங்க பயன்படுத்தக்கூடாத எண்கள். உங்க செல் நம்பர்லாம் இதுல பாருங்க, இந்த பலன் தான் அதுல கிடைக்கும். உங்க செல் நம்பர்ல இந்த 2 நம்பர் எங்கெங்கெல்லாம் வந்துக்குது அதெல்லாம் வந்துட்டாக்கா இந்த பலன் தான் அதுல இருக்கும். எதுல வந்தாலும் முதல்ல வந்தா உங்க உடல்நிலை, 2ஆவதுல வந்தா குடும்பம், 3ஆவதுல வந்தா தொழில், 4ஆவதுல வந்தா சொத்து, 5ஆவதுல வந்தா குழந்தைகள். இதை நீங்க முடிவு பண்ணிக்கலாம். இதெல்லாம் இந்த நம்பர்ல வரக்கூடிய எண்கள் தான். சார் இப்ப எல்லாருக்கும் திருமண தேதியில வாழ்க்கையில கணவன் மனைவி பிரச்சனையாவே இருக்குது. இதுக்கெல்லாம் ஒரு தீர்வே இல்லை. இப்ப சார் சொன்னாரு 7ஆம் இடம் 8ஆம் இடம் லக்னாதிபதிக்கு 7, 8ல பாபகிரகங்கள் சேர்ந்தோ இல்ல உங்களுக்கு பவாதிபதி சேர்ந்தோ அஷ்டமாதிபதி சேர்ந்தோ குடும்பத்துல சிக்கல் வரும்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க தேதி அமைக்கும் போது திருமண தேதியை 2ஆம் தேதி 4ஆம் தேதி 5ஆம் தேதி 7ஆம் தேதி 8ஆம் தேதி இந்த தேதிகளில் யாரு கல்யாணம் பண்ணாலும் பிரச்சனையே. 2ஆம் தேதி கல்யாணம் பண்ணால் வாழ்க்கை பூரா குழப்பம். 4ஆம் தேதி கல்யாணம் பண்ணால் தெருவுல சண்டை. 5ஆம் தேதி கல்யாணம் பண்ணால் பெண் பிள்ளை கடங்காரன். 7ஆம் தேதி கல்யாணம் பண்ணால் கோர்ட்டு கேஸ். 8ஆம் தேதி கல்யாணம் பண்ணால் 26 வருடத்தில் ஒருவர் மரணம். இப்படிலாம் இந்த திருமண தேதியில அமையுது. இதுல நிறைய அனுபவபூர்வமா பார்த்துருக்கிறோம். அதனால எல்லாருமே திருமண தேதி கூட நல்ல எண்களை பார்த்து 6ஆம் தேதியெல்லாம் வரலாம். 6 3க்கு பகை, 2 9க்கு பகை, அந்த மாதிரி பிறந்தவங்க மட்டும் அந்த தேதியில பயன்படுத்துவாங்க. இப்போ 2ஆம் தேதி பிறந்தவங்க 9ஆம் தேதி திருமண தேதியா வரும், அப்ப பயன்படுத்தாதீங்க. 3ஆம் தேதி பிறந்தவங்க 6ஆம் தேதி திருமண தேதி வரும், அதை பயன்படுத்தாதுங்க. 3 பிறந்தவங்க 9ஆம் தேதியை பயன்படுத்துங்க. புரியுங்களா? இப்படிலாம் நீங்க பயன்படுத்தும் போது இந்த வாழ்க்கையில ஜெயிக்கலாம் அப்படின்றத சொல்லி இதுவரையிலும் எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.